ஹாய் கைஸ், என்கிட்ட ஒரு ஐபோன் 13 இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னா நீங்களே பாருங்க. இதான் பிரச்சனை. இந்த கண்டிஷன்ல இருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஏ2டி சேனல் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் இவங்க எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த ஃபீல்ட்ல தானே இருக்கோம், நம்ம அதை பத்தி பேசலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்றேன். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராப்ளம் சரி பண்ண முடியுமா, என்னென்ன வழியில சரி பண்ணலாம், சரியே ஆகாம போறதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல, அதையே டிஸ்பிளே மாத்தினா சரி பண்ண முடியுமா, அதெல்லாம் பார்த்துடலாம். டிஸ்பிளே மாத்தாம சரி பண்ணலாம். நீங்க அந்த ஏ2டி சேனல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, முழுசா அந்த ஃபிளக்ஸையே தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதுல இருக்கிற ஒரிஜினல் டேட்டா இருக்கிற சிப்பை தூக்கி இன்னொரு ஃபிளக்ஸ்ல வச்சுட்டு அந்த ஃபிளக்ஸ்ல ஏசிஎஃப் டேப் மாத்தி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம சரி பண்ற மெத்தட் இது. ஷார்ட்கட்டா சரி பண்றதுன்னா அந்த மாதிரி தனியா ஜம்பர் அடிச்சு ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன ஷார்ட்கட்ல சரி பண்றாங்களான்னு ஸோ அதை நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் எதுக்காக பண்ணணும்? ஏன்னா மொபைல் லான்ச் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள உங்களுக்கு பச்சை கலர் டிஸ்பிளே வருது. நான் ஏன்டா என்னடா நியாயமான அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம்ல. வீடியோக்குள்ள போலாமா? பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனே அமுக்கிடுங்க. வீடியோக்குள்ள போலாமா? ரீசெண்டா நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் கூட ஒரு ஐபோன் 15 ப்ரோ வாங்கியிருக்காப்ல. அவரோட மொபைல்ல டிஸ்பிளே இந்த மாதிரி பச்சை கலர் தான் வந்துட்டு சொல்லி சர்வீஸ் சென்டர்ல கேட்டதுக்கு நாங்க சரி பண்ணி தரோம், ஆனா உங்க டேட்டாவெல்லாம் அழிச்சு தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிஸ்பிளே போனதுக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ சிபியூல இருக்கிற மானிட்டர் கழட்டிட்டு இன்னொரு மானிட்டர் மாத்தலாம், சிபியூல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருக்க எல்லா டேட்டா வந்துருமா? இல்ல. சோ இதே மாதிரி சாம்சங்ல OnePlusல எல்லாம் கோடு வர ப்ராப்ளம் வந்தது. அதாவது லைன் வரும், பச்சை கலரு, சிவப்பு கலரு, பிங்க் கலரு, ஒயிட் கலர்னு சொல்லி அவங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி வரும். அதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதுல வருது. அதுலயாவது பரவாயில்ல, லைன் மட்டும் தான் வரும். நம்ம டிஸ்பிளே ஓரளவுக்கு பார்த்து ஃபங்க்ஷன் பண்ணி பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இவன் சர்வீஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னு சொல்றான்னா, உங்க டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு எங்க கூட வந்து கொடுங்க, நாங்கெல்லாம் அழிச்சிருவோம் சேஃப்டி அப்படின்னு சொல்றான். டிஸ்பிளே வராதப்போ எப்படி அதை அன்லாக் பண்ண முடியும்? ட்ரஸ்டட் கம்ப்யூட்டரே இருந்தாலும் ஒன் டைம் நம்ம பாஸ்வேர்டை போட்டாதான் அன்லாக் ஆகும். ஃபேஸ் ஐடியும் போடலாம்னு வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் ஃபேஸ் ஐடி போட்டு வச்சிருப்பாங்க, ஃபேஸ் ஐடியும் ப்ராப்ளம் ஆயிருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த ட்ராக் கட் ஆகிறதுனால ஃபேஸ் ஐடியும் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஃபிளக்ஸ்ல தான் இந்த டேட்டா ஐசிங்கிறது ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அந்த டேட்டா ஐசியில கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா ஃபேஸ் ஐடி வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது டேட்டாவை பேக்கப் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதை பத்தி நம்ம கேள்வி கேட்கலைன்னா இன்னும் நம்ம மண்டையில உட்காந்து அரைச்சிட்டே தான் இருப்பானுங்க. நீங்க போய் கேளுங்க, நான் இதை சரி பண்ணி தருவேன்னு அவங்களுக்கு கம்மி விலையில. ஆனாலும் நீங்க வாங்கி ஒரு மாசத்துலயே 1.5 லட்ச ரூபா போன்ல கம்ப்ளைண்ட் வருதுன்னா கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம கிட்ட 3 மாசத்துல வாரண்டி கொடுக்குறோம்னா, இந்த 3 மாசம் முடியறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் நாமளே டிஸ்பிளே மாத்தி தான் கொடுக்குறோம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது அவ்வளவு பெரிய கம்பெனி இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபாய்க்கு போனை விட்டுட்டு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி திருப்பி கொடுங்க, மாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, இதெல்லாம் என்னோட ப்ராப்ளம் இல்ல, நீ டிஸ்பிளே காசு கூட டேட்டாலாம் அழிச்சிருவேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஏன்னா ஐபோன் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா நிறைய டேட்டா அதுல வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து போன் வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு டேட்டா இருக்கும், அவங்க பண்ற பிசினஸ் டீடைல்ஸ், வாட்ஸ்அப் எல்லாமே அதுல தானே இருக்கும். வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கலாம்னு பாக்குறானுங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எதனால வருது, சரி பண்ண முடியுமா முடியாதா, அதை நம்ம பார்த்தலாம். ஓகே, என்கிட்ட ஐபோன் 13 டிஸ்பிளே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். எல்லா ஐபோன் டிஸ்பிளேயும் ஒரே மாதிரி மெத்தட்ல தான் வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த ஐசி கரைச்சி சரி பண்ணிருக்கிறது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏன் வருதுன்னு சொன்னா, இந்த ஐசினாலேயோ இல்ல இங்க இருக்க ஐசினாலேயோ இல்ல இங்க இருக்க ஐசினாலேயோ இந்த ப்ராப்ளம் வர்றது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஐசி என்னன்னா டேட்டா ஐசி. இந்த ஐசில என்ன இருக்குன்னா, டச் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான வோல்டேஜ் வேல்யூ எல்லாம் போறதுக்கான டேட்டாவும், ஐபோனுடைய ஒரிஜினல் ஜெனுவன் பார்ட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஐசி இருந்தாதான் இது ஒரிஜினல் டிஸ்பிளேன்னு சொல்லி ஐபோன் நம்பும். ஸோ அந்த டேட்டாவும் ட்ரூ டோன் பத்தின டேட்டாவும் இந்த ஐசியில இருக்கும். ஸோ இந்த ஐசி கம்ப்ளைண்ட்ங்கிறது இது வரைக்கும் வந்ததே கிடையாது, வரவும் வராது. பிரச்சனை எதுல வருதுன்னா இந்த ஃபிளக்ஸ்ல தான் வருது. இந்த ஸ்ட்ரிப் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் வருது. ஏன் வருதுன்னு சொல்லி ஏ2டி கரெக்டா சொல்லியிருப்பாரு. அந்த வோல்டேஜ் ப்ராப்ளம் தான். டெம்பர் அடிச்சு சரி பண்ணலைனாலும் இந்த ஷார்ட் கில்லர் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வச்சு சரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது எதுலையுமே சரியாகலைனாலும் இந்த ஃபிளக்ஸை மாத்தி சரி பண்ணிக்கலாம் தான். ஆனால் இந்த ஃபிளக்ஸ்ல கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும். இந்த ஃபிளக்ஸை தாண்டி உங்களுக்கு கரெக்டா காட்டுறேன். இந்த ஃபிளக்ஸை தாண்டி இந்த இடத்துல ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை யாருனாலையும் சரி பண்ண முடியாது. அதுக்கு டிஸ்பிளே தான் மாத்தி ஆகணும். இதை சரி பண்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த ஃபுல் ஃபிளக்ஸையும் மாத்தி இந்த ஐசி எல்லாம் தூக்கி புது ஃபிளக்ஸ்ல வச்சு மாத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க போய் பாக்குறதுனால பாத்துருக்கேன். சரி, இந்த ப்ராப்ளம் ஐபோன் 15 ப்ரோல மட்டும் வரல. இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சது ஐபோன் 13 ப்ரோல. பட் ஐபோன் 13 ப்ரோல மட்டும்தான் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது 12 ப்ரோல வந்தது, 11ல வந்து, ஈவன் எக்ஸ்ல கூட இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ எல்லா மாடலும் இந்த ப்ராப்ளம் வருது. ஆனா அதெல்லாம் கூட வருதுன்னா வாங்கி ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி ஏத்துக்கலாம்.
ஏன்னா ஐபோன் 13 ப்ரோ வந்தது கூட ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்தது. அந்த வாரண்டி பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்தது. அது கூட நம்ம ஏத்துக்கலாம். இன்னொரு போன் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப வாங்கி ஒரே மாசத்துல அந்த கம்ப்ளைண்ட் வருதுங்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு சாம்சங்கார நல்லா சாம்சங், எல்ஜி, இன்னொரு கம்பெனி கூட இருக்குமே, இந்த 3 கம்பெனி தான் எங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நீங்க ஏதோ பிளான் பண்ணி நம்ம லைன் வந்து பேர் கட்ட மாதிரி எனக்கு பேர் கட்டணும்டா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிட்டானுங்க போல இருக்கு. ஸோ இப்படிதான் இந்த டிஸ்பிளே சரி பண்ண முடியுமாங்கிறது டீட்டெயில். நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பா போய் அவங்க கிட்ட கேளுங்க. மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் எதுனால வரும்னா, ஹீட் ஆகுறதுனால வரும், தண்ணி பட்டுறதுனால வரும். இன்னும் தண்ணியே படணும்னு கூட இல்லை, வேர்வைப்பட்டாலும் வரும். அது போக நம்ம அந்த யூவி டெம்பர் கிளாஸ் ஒன்று ஒட்டும் இல்லைங்களா, அந்த யூவி டெம்பருக்கு ஊற்றக்கூடிய அந்த க்ளூ இருக்குல்ல, அது ஒட்டுனாலும் அது ஊத்துனாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனாலதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருக்கேன், யூவி டெம்பர் கிளாஸ் தயவு செய்து ஒட்டாதீங்க, வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கேன். எப்படி அடுத்து சரி பண்றாங்க அப்படிங்கிற கிளிப்பையும் நான் போடுறேன். இந்த மாதிரி ஃபிளக்ஸ் எப்படி மாத்தி சரி பண்றோங்கிற கிளிப்பையும் நான் போடுறேன். சர்வீஸ் நம்மளும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுக்காக நீங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் அதை சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லலை. உங்களுக்கு வாரண்டி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா நீங்க என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க தேவையில்லை. அவங்க கிட்ட மோதுங்க, எப்படியாவது இந்த ப்ராப்ளம் அவனாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பா அவன் சரி பண்ணி கொடுத்துருவான். சொல்ல போனா எவனோ ஒருத்தன் இந்த ஒரு பொண்ணோட டேட்டாவை எடுத்து ஆப்பிள்ல வேலை பார்க்குறவன் வெளியில விட்டுட்டாங்கிறதுக்காக வரவங்களோட டேட்டாவை பூரா நான் அழிச்சிருவேன்னு சொல்றது வந்து ஒரு சப்பக்கட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்படியாவது இவனுக்கு லாஸ் ஆகக்கூடாது, காசு வரணும், உண்டான வழி தான் இவன் பார்க்குறான். இன்னும் எப்படி தப்பிக்கணுமோ அதுக்குண்டான வழி நம்ம பார்க்கணும்ல. பத்தி எல்லாரும் பேசுங்க, டெக் சேனல் நிறைய பேர் இருக்கிறீங்க, பேர் சொல்ல விரும்பல, எல்லாரும் பெரிய பெரிய ஆளா இருக்கிறீங்க, பேசுங்க. பேசினா தானே ஏதாவது செய்வானுங்க. அதை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தீங்க, அதை ஃப்ரீயாவே மாத்தி கொடுத்தா ஒன் பிளஸ் ஐபோனுக்கும் பண்ண வைங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச டெக் சேனல் யார் வந்தாங்கன்னா அவங்களையும் அதை பத்தி பேச சொல்லுங்க. வீடியோ அதை பத்தி போடலான்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. வீடியோவில் பார்க்கலாம். பாய்.